அடுத்து 6. ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. ஓ இனிதே, இது ஒரு அளவடை. ஓ மிக இனிதாகும். எமக்கு இந்த காமநோயை உண்டாக்கிய கண்கள் தாமே இந்த நோயில் நன்றாக மாட்டிக்கொண்டன என்று கைகுட்டி நகைப்பதைப் போல அந்த குரல் அமைந்திருக்கிறது. தான் உற்ற காம நோய்க்கு காரணம் தம் கண்கள்தான் என்று தலைவி முடிவு செய்கிறாள். தலைவன் நோக்கவும் தான் நோக்கவும் கண்களே காரணம். அகத்துணர்வினை புறத்து புலப்படுத்தும் கருவியாகவே கண்கள் செயல்படுகின்றன. எனினும் அகத்தினை நொந்து கொள்ளாமல் புறக்கருவியாகிய கண்களையே தலைவி நொந்து கொள்ளுகிறாள். இவன் மனது ஈடுபடவில்லை என்றால் காதல் வராதல்லவா? அதனால் இப்படி நினைத்து பார்க்கிறார் திருவள்ளுவர். அவர் நியாயமாக நொந்து கொள்ள வேண்டும் என்றால் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஏன் அவனிடம் மட்டும் உன்னுடைய நோக்கம் இருந்தது, அவனுக்கு உன்மேல் நோக்கம் இருந்தது. ஆகையினால அந்த புறத்து உறுப்பாகிய கண்கள் எல்லோரையும் பார்க்கும், எல்லோரையும் நோக்காது. நோக்கல் இது பார்த்தல், எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனா நோக்குதல் என்பது ஊடுருவி பார்த்தல். அப்படி பார்க்கிற போது அவன் இவளை ஊடுருவுகிறான், இவள் அவனிடம் ஊடுருவுகிறாள். அப்ப இந்த புறத்துறுப்பை படிக்கிறாளே, தன்னுடைய அகத்துறுப்பாகிய மனம் ஈடுபடவில்லை என்றால் நோக்கம் வந்திருக்காது. இதை தொல்காப்பியம் சொல்லுது. 6 வகையாக இந்த நிலை வரும் என்பதை பிரிநிலை வினையே எதிர்மறை ஒழியிசை தெரிநிலை கிளவி சிறப்போடு தொகையை 23 என்ப ஓகாரமே என்று அந்த புலப்படுத்துதல் தன்னுடைய செயல்பாடுகளை அந்த கண்கள் மீது ஏற்றி புலப்படுத்துகிறார். ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதழ்பட்டது. தாம் இதழ்பட்டது எது? கண் என்று அந்த கண்ணை குறை கூறுகிறாள் என்பதை சொல்வதுதான் இது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திலே 256வது நூற்பாவை பார்க்கிறோம். இந்த ஓ என்பது ஓ என்று அளவடையாக அதை அழுத்தம் திருத்தமாக கண்தான் எனக்கு தீவினை செய்தது, அவனை பார்க்க வைத்தது என்பதை போல அதில் உள்ளூர இன்பம் நாள் இவளுக்கு என்றாலும் அப்படி பொய்யாக கடிந்து கொள்வது. அதை இங்கே மிக நுட்பமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்து 7ஆம் குறள். உழந்து உழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்டகன். இங்க உழந்து உழந்து விழைந்து இழைந்து வேண்டி என்பவை சொல்லும் கருத்தை அழுந்த பதிவு செய்வதற்காக இப்படி திரும்ப போடுகிறார். உழந்து உழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்டகன். விரும்பி உள்ளம் குழைந்து வேண்டியவராகிய தலைவரை நோக்கிய கண்கள் துன்பத்தில் மிகவும் உழன்று உள்ள நீரும் வற்றி போகட்டும். தலைவனை நீ பார்க்க வைத்தாய் அல்லவா என்று கண்களோடு பேசுகிறாள். அதனால உன்னுடைய கண்களில் உள்ள நீரானது அழுது அழுது வற்றி போகட்டும் என்று சாபமிடுவதை போல தன் கண்களை இப்படி சொல்லுகிறார். உள்நீர் எளிதில் வெளிப்படும், பொல அல்லாமல் உள்ளே கசிந்தும் பொசிந்தும் வரும் நீர் அல்லாமல் ஒழிவதாக. அப்படி வேகமா வர்றது, அப்புறம் பொலன்னு வர்றது, அப்புறம் அது இல்லாம கசிகிறது, அதுவும் இல்லாமல் நீ வற்றி போ என்று அவள் சொல்லுகிறார். என் கண்களே அன்று தலைவனை விரும்பி இடைவிடாமல் பார்த்தீர்கள். கண்கள்கிட்ட பேசுறா. என் கண்களே அன்று தலைவனை விரும்பி இடைவிடாமல் பார்த்தீர்கள், உடனே காதல் வயப்பட்டீர்கள். கண்களோடு சொல்லுகிறார். என்னையும் தூண்டி காதல் உள்ளே செய்தீர்கள், இப்பதான் மனம். அதனால் தப்பையலா பெரும் துன்பத்தை எனக்கு தந்தீர்கள். இன்று நான் உடலும் உள்ளமும் துன்புற்று என் உயிர் ஆற்றலிலும் வற்றி கிடக்கிறேன். எனக்கு இத்துன்பத்தை செய்த நீங்களும் அழுது அழுது உள்நீர் வற்றி வறண்டு போங்கள் என்று சாபமிடுகிறாள் என்று ஒரு கடுமொழியாக சபிக்கிறாள்.
உழந்து உழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்டகன் என்று இந்த உளப்பாங்கை மிக அழகாக உழந்து உழந்து என்றும் இழைந்து இழைந்து என்றும் அதை நுட்பமாக சொல்லுகிறார். அடுத்து 8ஆம் குறள். பேணாது பெற்றார் உளர்மன்னோ மற்றவர் காணாது அமைவலகன். அமைவிலகன், பேணாது அமைவிலகன், மற்ற அவர் காணாது அமைவிலகன். பேணாது பெற்றார் உளர்மன்னோ மற்ற அவர் காணாது அமைவிலகன். தம்மை விரும்பாது தாம் விரும்பியவரும் உலகில் உளரோ மற்றும் அத்தகைய தலைவரை காணாது என் கண்கள் அமைதியுறவில்லை என்று புலம்புகிறார். அவர் பேணாது இருப்பினும் என் கண்கள் அவரை காணாமல் அமைவில்லை என்பது வினை மாற்றி உரைக்கப்பட்டிருக்கிறது. பேணாது பெற்றார் உளர்மன்னோ மற்ற அவர் காணாது அமைவிலகன். பேணாது உளர், பெற்றார் உளர் என்று அது அந்த உளர் என்பதை 2 பக்கமும் போடணும். தம்மை விரும்பாது என்றும் தம்மை விரும்பியவரும் என்றும் சொல்வதற்காக அந்த உளர் என்கிற சீரை 2 பக்கமும் போட்டு படித்தால் பொருள் விளங்கும் என்பதை உரையாசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள். பேணாது உளர், பெற்றார் உளர் என்று பொருள் கூறுகிற போது போட்டுக்கொள்ள வேண்டும். பேணாது பெற்றார் உளர் மன்னோ மற்ற அவர் காணாது அமைவலகன். தலைவனின் வருகை எதிர்நோக்கி தலைவி உறங்காமையும் அவனை காண விதுப்புறலும் இங்கே பெறப்பட்டன. விதுப்புறுதல் என்றால் விரும்புதல் என்று பொருள். காண அவள் கண்கள் விரும்புகிறது. இங்கே வேறு எடுத்துக்காட்டுகளாக புறநானூரிலிருந்தும் பெரும் சரிதத்திலிருந்தும் கம்பனிலிருந்தும் 3 எடுத்துக்காட்டுகள் உள்ளன. பெட்டாங்கியும் பெருவளம் பழுனி என்று அந்த பெட்டாங்கு என்பதை புறநானூரிலே வருகிறது. பெட்டாங்கு ஒழுகும் பெருமகன் போலவும் என்பது பெருஞ்சரித்திரம். பெரும்புணல் நதிகளும் குளனும் பெட்புற என்பது கம்பன். தம்மை காணாது தனியே தவிக்க விட்டு போனவரை தாம் காண வேண்டும் என்று தவித்து நிற்கின்றனவே, என் நாணக்கேட்டிற்கு நான் என்ன செய்வேன்? என்ன தவிக்க விட்டுட்டு பிரிந்து போனார். அப்படி பிரிந்து போனவளை பார்க்க வேண்டும் என்று இந்த கண்கள் விரும்புகின்றதா? இவன் மனம் விரும்புறையா? அவள் புறத்துறுப்பாகிய கண்ணை இப்படி படிக்கிறார். படிப்பதை போல அழகு கூட்டுகிறார். இந்த காமச்சுவை இந்த காமத்து பாலிலே எப்படியெல்லாம் தலைவி நினைக்கிறாள் என்பதை ஒரு ஒரு அபிநயத்தோடு இங்கே சொல்லப்படுகிற காட்சி. இந்த நாணக்கேட்டிற்கு நான் என்ன செய்வேன் என்று தன் கண்களை இங்கனம் கழுழ்ந்து பேசுகிறாள், இகழ்ந்து பேசுகிறாள். தன் காதல் நிலையை கண்மேலேற்றி இவ்வாறு ஓதலாமோ என்றால் விரக வேதனை உடையாருக்கு ஈதோர் விரகாம் என்று உரையாசிரியர்கள் அதற்கு உரை சொல்லுகிறார்கள். தன்னுடைய காதல் நிலையை கண் மேல சொல்லலாமா, மனத்தில் அல்லவா சொல்ல வேண்டும் என்று கேள்வி கேட்டு இந்த விரகதாபத்தினாலே இப்படி காதலியர் சொல்வது இயல்பு என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். இத்தொல்காப்பியமும் சொல்லுகிறது, வண்ணம் பசந்து புலம்புறு காலை உணர்ந்த போல உறுப்பினர் கிழவி புணர்ந்த வகையில் புணர்க்கவும் பெருமே என்று இதற்கு இந்த அடிப்படையிலே தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்க முடியும் என்று மேற்கோள் காட்டுகிறார்கள். இளம்பூரணார், இளம் குமரனாரும் சோனா கந்தசாமி என்கிற ஆய்வாளரும் இதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். பிரிவாற்றாமல் உடல் மெலிந்து பசலை பூத்து படர் உழந்துயர் ஒருங்கால் கண் தோள் முதலிய தம் உறுப்புகளை உணர்வுடையனவாக முன்னிலைப்படுத்தி தலைவர் உரையாடுவது இயல்பு. பிரிவாற்றாமை காரணமாக உடல் மெலிந்து பசலை பூத்து படர்ந்து உழந்து துயர் உருங்கால் கண் தோள் முதலிய தம் உறுப்புகளை உணர்வுடையனவாக முன்னிலைப்படுத்தி தலைவியர் உரையாடுவர். இங்கே அந்த படர் உழந்து, படர் மெலிதல், விதுப்புறுதல், இது மாதிரியான சொற்கள் எல்லாம் இந்த இலக்கியங்களை படிக்கவில்லை என்றால் தெரியாது. இப்போ எல்லாம் பசலை பூக்குதாங்கிறதே தெரியல. பசந்து, பசலை மேலே பொன்னிறமாக பூக்குமா. அது மாதிரி
எல்லாம் இப்பொழுது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பழங்காலத்தே அப்படி இருந்திருக்கும் போல் தெரிகிறது. அந்த அந்த இதை இவர் நினைவூட்டுகிறார். இதையெல்லாம் படிக்கவில்லை என்றால் இந்த இன்பத்தை பெற முடியாது. பிரிந்து போன நாயகனை காண விழைந்து காதலி கவர்ந்திருப்பல் என்பது இதில் உணர்த்தப்படுகிறது. பேணாது பெற்றவே செய்யினும் கொண்கனை காணாது. கொண்கன் என்பது கணவன் என்று பொருள். அமையல கண் என்று புணர்ச்சி விதும்பல் 129வது அதிகாரம் 3வது குறளிலிருந்து சொல்லப்படுகிறது. என் விருப்பங்களை சிறிதும் நனையாது தன் விருப்பப்படியே செய்பவராக இருப்பினும் கணவரை காணாது என் கண்கள் அமைய மாட்டா. பக்தி நேரியிலும் இந்த உளவியல் மனப்பாங்கு விளங்கி தோன்றுவதை திருவாய்மொழி சொல்கிறது. திருவாய்மொழியில கடியன் கொடியன் நெடிய மால் உலகம் கொண்ட அடியன் அறிவரு மேனி மாயத்தான் ஆகியும் கொடிய வண்ணஞ்சம் அவனன்றே கிடக்கும் என்ற பாடலால் உணர முடிகிறது. அவனை தலைவனாக கொண்டு திருமாலை கடியன் கொடியன் நெடிய மால் என்று இந்த தலைவியாகிய பக்தர் சொல்வதாக அந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இதற்கு இந்த குறளுக்கு அரண் சேர்ப்பதாக இந்த காட்டுகள் எல்லாம் அமைகின்றன. மீண்டும் 8ஆம் குறள். பேணாது பெட்டார் உளர். பெட்டார் உளர் மண்ணோ என்று சேர்த்து படிக்க வேண்டும். இந்த மண்ணோ என்பது நேற்றே இதே மாதிரி ஒரு இடத்திலே வந்தது. அப்போ மண் என்பது ஒரு இடைச்சொல், ஓ என்பது ஒரு இடைச்சொல். 2 இடைச்சொல்லையும் சேர்ந்து இங்கே வியப்பாக பேசுகிறார். பேணாது பெட்டார் உளர் மண்ணோ. மண்ணோ தனியா பிரிச்சு படிக்காம உளர் மண்ணோ என்று சேர்த்து படிக்க வேண்டும். மற்ற அவர் காணாது அமைவில கண். அடுத்து 9. வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரையர் உற்றனக்கன். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரையர் உற்றனக்கன். அவன் வந்தாலும் தூங்குறது இல்லை, அவன் போனாலும் தூங்குறது இல்லை. அவ்வளவு துன்பம் அவளுக்கு பிரிவதனால உறங்குவதில்லை. இவ்வாறு இரு நிலையிலும் என் கண்கள் கடும் துயர் உழக்கின்றன என்று இங்க பரிதாபப்படுகிறார் கண்களுக்கு. முன்ன கண்களை வெருட்டி வெருட்டி பேசியவள் இந்த குறளிலே கணவர் வாராத பொழுது அவரை எதிர்பார்த்து உறங்குறது இல்ல, வந்துட்டான்னா சரின்னு அத இன்பத்தோட இருப்போம்னு நினைக்கிறது இல்லை, அப்பவும் தூங்குறது இல்லை. ஏன்னா மீண்டும் பிரிந்து விடுவாரோ என்று அஞ்சி உறங்குவதில்லையா. இவ்வாறு இரு நிலையிலும் என் கண்கள் கடுந்துயர் உழக்கின்றன என்று இங்கே இறக்கப்படுகிறார் கண்களுக்காக. பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவஞ்சும் அரா எடும்பற்று என் நெஞ்சு. இது 130வது அதிகாரத்துல 5வது குறள். அதுக்கு எடுத்துக்காட்டு. தலைவரை பெறாமையினை எண்ணி என் நெஞ்சம் அஞ்சும். அவரை பெற்ற விடத்து எப்பொழுது பிரிவாரோ என்று எண்ணி அஞ்சும். இவ்வகையில் என் நெஞ்சம் நீங்காத துயரையுடையது. இது எதுக்கு இங்க எடுத்துக்காட்டுனா, இங்கே இந்த அதிகாரத்துல கண்களை இப்படி சொல்லுகிறவள் அங்கே தன்னுடைய உள்ளமானது நெஞ்சமானது எப்படி படாத பாடு படுகிறது என்பதை சொல்ல போகிறார். அதனாலதான் இந்த எடுத்துக்காட்டு இங்க. தலைவரை பெறாமையினை எண்ணி என் நெஞ்சம் அஞ்சும். இப்ப கண்கள் அஞ்சும்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் இந்த 9வது குறள்ல அவரை பெற்ற இடத்து எப்பொழுது பிரிவாரோ என்று எண்ணி அஞ்சும். எது? என்னுடைய நெஞ்சம். இவ்வகையில் என் நெஞ்சம் நீங்காத துயரை உடையது என்று நெஞ்சத்திற்காக இங்கே துயர் ஊறுகிறாள். அ இடை என்பது ஆயிடை என்று வரும். ஆரைஞர் என்று இங்கே வருகிறது. இந்த ஆரைஞர் என்கிற சொல்லும் அரு அயர் பொறுத்தற்கரிய துன்பம் என்று பொருள். அயர் என்றால் நிறைந்த துன்பம் என்று பொருள். அடுத்து தலைவனோடு கூடியிருக்கும் போது சேவல் கூவி தம்மோடும் ஊரையே எழுப்பி விட்டு விட்டதாம். அதுல அந்த சேவல் மேல அவளுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. நானே படாத பாடுபடுறேன், தூங்குறவன் தூங்கிட்டு போறான், அவனுகளை வேற எழுப்பி விட்டு எந்திரிச்சோட என்னதான் பார்ப்பான். இவளுடைய வருத்தம் எப்படி இருக்கிறது, அழுது தீர்க்கிறாளா
இவள் உடல் மெலிந்திருக்கிறதே, இவளுடைய வளையல்கள் எல்லாம் கழன்று கீழே விழுந்திருக்கின்றனவே என்று என்னை நோட்டம் விடுவார்கள். அதனால அந்த கூவுற சேவலை வைகிறாள். தலைவனோடு கூடியிருக்கும் போது சேவல்களை தம்மோடும் ஊரையே எழுப்பி விட்டு விட்டதாம். அதனால் அது காட்டு பூனைக்கு இரையாகி ஒழிய வேண்டும் என்று குறுந்தொகை 107வது பாடல் சொல்லுகிறது. எங்க அக்கா குடியாத்தத்தில் இருக்காங்க. அவங்க காமத்துப்பால ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சில முறை இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் வந்து இதுக்கு ஒரு திரைப்பட பாடலை இணைத்திருக்கிறார் அந்த நூல்ல. இந்த பாடல் சினிமா பாடல் எனக்கு பாடத் தெரியல. அப்படியே அதை சொல்றேன். தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு என்று அந்த காதலனை பார்த்து இவள் பாடுவதாக திரும்ப அந்த அந்த பாடலை போட்டு கேட்டேன். அவனும் இதே வரிகளை திரும்ப சொல்லுகிறான். அந்த இருவரும் அந்த காதல் நோயில் தவிப்பதை அந்த காட்சியாக எடுத்திருக்கிறார்கள் என்பதை அந்த அம்மையார் இந்த இந்த குரலுக்கு உரை எழுதுகிற போது இதை எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறார். இதை நானா சொல்றதா இருக்கக்கூடாது. மற்றவர்கள் சொன்னதை இன்னார் சொன்னார் என்று சொன்னால்தான் அதுக்கு வந்து நன்மை பயக்கும். ஏனென்றால் எனக்கு அந்த திரைப்பட தொடர்பு அதிகமாக இல்லை என்பதால் பிறர் காட்டுகளை இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதால் பயன்படுத்திக் கொள்கிறேன். தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு. அழகாதான் இருக்கு. அடுத்து 10ஆம் குறள். மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைவரை கண்ணாரகத்து. எம்மை போல் அரைவரையாகிய கண்களை உடையாரிடமிருந்து அவர்தம் நெஞ்சத்தில் மறைத்து வைத்துள்ள ரகசியத்தை ஊர் மக்கள் அறிந்து கொள்ளுதல் அரியதென்று எளிது என்று சொல்லுகிறார் இந்த குறளிலே. மறைபெறல் ஊரார்க்கு அரிது அன்றால் எம்போல் அரைவரை கண்ணாரகத்து. இதுல ஒரு நுட்பம். இந்த கண்கள் இயல்பாக இமைப்பது சில நேரங்களில் படபடபட என்று அடித்துக் கொள்ளும். பறவைகள் பறப்பதற்கு முன்னாலே தன்னுடைய இறகுகளை படபட என்று அடித்துக் கொள்வது போல இன்பம் அதிகமாக இருக்கிற போதும் இது படபட என்று அடித்துக் கொள்ளும். துன்பம் அதிகமாக இருக்கிற போதும் இப்படி அடித்துக் கொள்ளும். அதை வந்து இந்த தண்டோரா போடுறான் பாருங்க, ஊராட்சி மன்றங்கள்ல அல்லது அரசு அறிவிப்பை மக்களுக்கு சொல்வதற்காக அரைவரை அன்னர் கயவர் என்று நம்ம கயமை அதிகாரத்திலையும் பார்த்தோம். அந்த கயவர்கள் சும்மா இருக்க மாட்டான், அங்கங்க போய் சொல்லிட்டு வந்துருவான். அவன் அதோட நிற்க மாட்டான். தண்டோரா போடுறவன் எழுதி கொடுத்ததை மட்டும் தான் சொல்லுவான். ஆனா அந்த கயவர்கள் இருக்கான் பாருங்க, அதுல 108ல பார்த்தோம் அரைவரை அன்னர் கயவர்னு. அவன் இட்டு கட்டி கூடுதலா சொல்லுவான். இப்ப இந்த இடத்துல ஏன் இந்த அரைவரை கண்ணார் அகற்று என்று இவள் சொல்லுகிறாள் என்றால் அதுல எவ்வளவு நுட்பம். இந்த கண்களானது வேகமாக அடித்துக் கொள்வதனால இது இந்த பறை அறிவிப்பது போல சும்மா இருக்க மாட்டியா, அவன் என்னன்னு நோண்ட பார்ப்பான். ஊர் மக்கள் வந்து உற்று கவனிப்பான். யாருகிட்ட என்ன குறை இருக்குன்னு ஊர் பூரா போய் சொல்லுவான். ஏ கண்களே, ஏ இமையே, நீ சும்மா இருக்க மாட்டியா என்று அவள் பேசுகிறாளாம். அரைபறை கண்ணார் அகத்து. மறைபெறல் ஊரார்க்கு அரிது அன்றால் எம்போல் அரை. இதான் எளிது. நீ இப்படி காட்டி கொடுப்பதனால நீ சும்மா அப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, அவங்களுக்கு வந்து அரிது. ஆனால் நீ வந்து அந்த அரைபறை போல கண்களை இமையை இமைத்துக் கொண்டே இருப்பதால் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், கூர்ந்து நோக்கி விடுவார்கள். அது அவர்களுக்கு எளிதாகிவிடும் என்று அங்கே உள்ள நுட்பத்தை சொல்லுகிறார். தலைவனை ஊரார் இயற்பழியாமல் அவர் வாராமையால் உண்டாகிய துன்பத்தினை மறைத்தல் வேண்டும் என்ற தோழிக்கு தலைவி கூறியதாக இக்குறள் விளங்குகிறது. தலைவி பிறர் அறியாமல் மறைக்கத்தான் பார்க்கிறாள். ஆயினும் ஆற்றாமையால் அவள் அழும் கண்கள் பறையறிந்து அறிவித்தல் போல் படபட என்று அடித்துக் கொள்கின்றன. இவள் மனத்து மறைத்து வைக்கப்பட்ட பொருளை புறத்துள்ளோருக்கு புலப்படுத்தி விடுகின்றன இந்த கண்கள் என்று இங்கே அழகாக இந்த 10வது குறளை முடிக்கிறார். இவளுடைய இமை ஓயாது இமைப்பது பறையடிப்பது போன்று இருக்கிறதா.
இந்த கண் இமைகள் மூடி மூடி திறப்பதுதான் இந்த ஓமை நயம் பறையறைதல். நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை. நிறைவுடைய பெண்டிர் தம் அகத்துள்ள மறையை புறத்து புறத்து அறியாவாறு வகை புறையோடு அமர்ந்து காப்பர் என்று இதனுடைய நிறைவு. மறை பெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைவரை கண்ணாரகத்து என்று இந்த குறளை நிறைவு செய்கிறோம். இதனுடைய 10 குறள்களின் முடிவாக கண்டதும் கண்கள் அழுவதும் கண்களே, கண்டதும் கண்கள் அழுவதும் கண்களே என்று நிறைவு பெறுகிறது.